ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இந்த மேட்சை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் கையை நினச்சி கேட்குற ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்கய்யா. என்ன மேட்டர்னா, டாஸ் ஜெயிச்ச எல்எஸ்ஜி பவுலிங் பண்ண கேகேஆர் 180 டார்கெட் வைக்க அதை சேஸ் பண்ண அந்த எல்எஸ்சியை கேகேஆர் பவுலர் பாரபட்சமே பார்க்காம 2 ஓவருக்கு ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. நான்லாம் பிள்ளைக்குட்டியே படிக்க வைக்கலான்னு போயிட்டேன். ஆனால் ஒரு அன்கேப்டு பிளேயர் ஃபினிஷர் ரோலில் வந்தாப்புல 3 ஓவருக்கு 50 ரன் அடிக்கணும். கேகேஆர்லாம் செலிப்ரேட்டே பண்ண போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓவரில் 10 விக்கெட்டை கழட்டிட்டாப்புல. இப்போது முடிய போகிற மேட்சுக்கு எதுக்கு மோளத்தாளன்ற மாதிரி கேமரான் கிரீன் கையில் பாலை கொடுத்தாங்க. அந்த க்ரீனை சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. 7 6 27 பாலில் 54 ரன்னுன்ற மாதிரி கேகேஆர் கையில் இருந்து மேட்சை பிடுங்கிட்டாப்புல முகில் சௌத்ரி. அப்படியே ரோலர் கோஸ்டரில் போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் எனக்கு. ஸ்டார்ட் பண்ண 3 மேட்ச்சில் தோல்வியே காணாத 2 டீமுக்கு நடுவில் தான் போட்டியேன்ற மாதிரி RR vs RCB. யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட்ஸில் மட்டும் சொல்லிட்டு போங்க நண்பர்கள்.